ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரைட்ஸ் இருக்குது பாருங்கள், ரயில் இந்தியா அங்கேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ரைட்ஸ் லிமிட்டட்லேருந்து தான் உங்களுக்கான வேலையை கொடுத்துருக்காங்க. என்னமான பதவியில் அறிவிச்சிருக்காங்கன்னா, குரூப் ஜென்ரல் மேனேஜர் கேட்டிருக்காங்க. சிவிலில் 4 வேக்கன்சி, ஜென்ரல் மேனேஜர் ஐடியில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ஜிஎம் மெக்கானிக்கில் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ஜிஎம் இஎஸ்என்டியில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்த்தா 10 வேக்கன்சி, அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கில் 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. குரூப் ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டெப்டி ஜென்ரல் மேனேஜரில் 4 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான பதவி. ஆல்மோஸ்ட் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேலே வேக்கன்சிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படி கீழே வந்தால் உங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பதவிக்கும், அதாவது நீங்கள் 55 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அசிஸ்டன்ட் மேனேஜரை மட்டும் 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பதவிக்கான குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு குரூப் ஜென்ரல் மேனேஜர் சிவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் மேனேஜர் ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடித்தவங்க, டெக்னாலஜி முடித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, இன்ஜினியரிங் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் முடித்தவங்களாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல், இதுக்கு நீங்கள் டிகிரியில் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க, டெக்னிக்கல் அதெல்லாம் முடிச்சிருக்கீங்க, நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் மேனேஜர் இஎஸ் மற்றும் டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பவர் சப்ளை முடிச்சவங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்க, இந்த மாதிரி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் டிகிரியில் எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, டெலிகம்யூனிகேஷன்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெப்டி ஜென்ரல் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் எம்பிஏ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகே, எப்படி இந்த வேலைக்கு செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும் இன்டர்வியூ வைக்கிறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் 60% மார்க்கும், இன்டர்வியூ 30-40% மார்க்கும் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சிலபஸ் எப்படி இருக்க போது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் 1,20,000 பர் மந்த்லி சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது அப்படியே கீழே வந்தால் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த சிலபஸை நீங்கள் ரெஃபர் பண்ணவே போதுமானது. எக்ஸாமினேஷனில் ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி 600 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் நீங்கள் 300 ரூபா மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அதில் போயிட்டு இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 28/6/2024 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த ஜாப்க்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதில் செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.